வணக்கம் நேயர்களே. வாழ்க்கையில் எந்த நிலையிலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் மகாத்மாவாக மாறுகிறார்கள். அதேபோல நாம் அன்றாடம் பார்க்கின்ற மரங்கள் கூட தன் கடைசி நிலை வரை மனிதர்களுக்கு சேவை செய்துவிட்டு தான் மடிகின்றன. உதாரணமாக பார்த்தால், நம் வீட்டின் கொல்லைப்புறத்தில் இருக்கின்ற முருங்கை மரம், நாம் அடிக்கடி அதை முறித்து வளர்க்கிறோம். அந்த முருங்கை மரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மழை அடித்தாலோ பலத்த காற்று வீசினாலோ சில நேரத்தில் அதன் கிளைகள் ஒடிந்து கீழே விழுகின்றன. ஆனாலும் அந்த முருங்கை மரம் நம்மை வளர்த்த இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி விழுந்த நிலையிலும் அங்கே இருக்கின்ற மணலில் வேர்விட்டு மீண்டும் துளிர்த்து மக்களுக்கு சேவை செய்கின்றது. அதேபோலே மாமரம் பார்த்திருப்பீர்கள். அந்த மாமரத்தின் கிளைகளை நாம் வெட்டினாலும் வெட்டிய இடத்திலிருந்து அது தளிர்க்க ஆரம்பிக்கும். ஆக காற்றிலே விழுந்தாலும் அது மண்ணில் இருக்கின்ற சக்தியை உறிஞ்சி மரமாக மாறி மனிதர்களுக்கு உதவுகிறது. தான் வெட்டுப்பட்ட நிலையிலும் வெட்டிய இடத்திலிருந்து தன் கிளைகளை வளர்த்து மீண்டும் மக்களுக்கு சேவை செய்கிறது. அந்த மரங்களே இப்படி செய்கின்ற நேரத்தில் மனிதர்களாகிய நாம், நம்மை சார்ந்தவர்கள், நம் ஊரை சார்ந்தவர்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கடைசி நிமிடம் வரை சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை அந்த மரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே நான் உயர்ந்த இடத்தில் இருந்தால்தான் சேவை செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி, நாம் இருக்கின்ற நிலையில் நம்மிடம் இருக்கின்ற சூழ்நிலையை பொறுத்து மக்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பான்மையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், வானத்திலே இருந்து கருத்த மேகங்களிலிருந்து கீழே விழுகின்ற நீர்த்துளி கூட நாம் கீழே விழுகிறோம் என்ற எண்ணத்தை மாற்றி, கீழே விழுந்தாலும் அந்த மணலில் விழுந்து மீண்டும் அந்த மக்களுக்கு நான் தாகத்தை தீர்ப்பேன் என்று விழுகின்ற நேரத்திலும் மழைத்துளி சந்தோஷமாக ஒரு மக்களுக்கு சேவை செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறது. நாமெல்லாம் மனிதர்கள், நாமும் முடிந்த வரையில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதன் மூலம் நமக்கும் ஒரு திருப்தி, இந்த மக்களுக்கும் திருப்தி. வசந்த் டிவி நேயர்களே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் பணம் இல்லை என்று சொன்னால் அன்பாக சிரியுங்கள். உங்களிடம் பணம் இல்லை, அறிவு இருக்கிறது என்று சொன்னால் 2 பேருக்கு கல்வியை போதியுங்கள். உங்களிடம் பாசம் இருந்தால் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அந்த பாசத்தை காட்டுங்கள். நீங்களும் நாமும் ஒருங்கிணைந்து இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை நிறைவு பெற்ற வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.